ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக இன்டர்ன்ஷிப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், குருகிராம்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கரண்ட்லி பர்சூவிங் ஏ பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2024, 2025, 2026, 2027 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2024, 2025, 2026, 2027 பேட்சாக இருந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, பைத்தான், C++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அப்ளிகபிள்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்டின் யூஆர்எல், ட்விட்டர் யூஆர்எல், கிட்டப் யூஆர்எல் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இது ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் உங்கள் லிங்க்ஸை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.